எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது? மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா? உங்களோட பலம், உங்களோட பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இரவு பகல் பாராமல் உழைத்து தொழில் எதிரிகளை திறனடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமைய போகுதுங்க. தொழிலாளர்களோட உதவியால் புதிய முதலீடுகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய சாதனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. சந்திரனின் இடமாற்றம் தொழிலுக்கு ஏற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லலாங்க. பியூட்டி பார்லர்கள், அலங்கார பொருள் விற்பனை போன்றவை செய்கிறதுல ரொம்பவும் அதிக லாபம் உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுலபமாக முடியும் என்ற அரசு வேலைகள் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. கட்டுமான தொழிலில் பல சிக்கல்கள் தோன்றும்னு சொல்லலாங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அரசு ஊழியர்களுக்கு நன்மை அளிக்கும் வாரமாகத்தான் இந்த வாரமானது அமைய போகுதுங்க. அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலைக்காக அலையிறவங்களுக்கு நல்ல செய்தி கூடிய விரைவில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. செய்கிற தொழிலில் திருப்பு முனை உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுன்னு சொல்லலாங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கலைத்துறையினருக்கு சில போராட்டங்கள் தலைவலியை கொடுக்குன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக போகுதுங்க. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நெருக்கமான உறவுகள் வில்லங்கத்தில் இறங்கக்கூடிய ஒரு கட்டாயங்கள் ஏற்படும் சொல்லலாங்க. அதே மாதிரி அடையாளம் கண்டு நீங்கள் விலகி நிற்கிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் சுலபமாக வசூலாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பண வரவு தாராளமாகவே இருந்தாலும் கூட அதற்கு மேலே செலவுகள் கை மீறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுன்னே சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே லட்சுமி நாராயணரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நேருன்னு சொல்லலாங்க. மிருக சீரிடம் 3-4 ஏப்ரல் 26 அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சியால் பல நன்மைகள் அதிகரிக்க போகுதுங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. அதே மாதிரி உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் காலமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் நிலையில் ராகுவும் பாகிஸ்தானத்திற்கு செல்றதுனால உங்களோட நிலைகள் அனைத்துமே உயரப்போகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகூலமும் பெரியோர்களோட ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைத்து இந்த வாரமானது யோகமான மாதமாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு வரும்னே சொல்லலாங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமானது குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களோட முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லும்னே சொல்லலாங்க. லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ள சூரியனால் உங்களோட செல்வாக்குகள் அனைத்துமே உயரப்போகுதுங்க. அதே மாதிரி வீடு, இடம், வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே அடங்குங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடத்தி முடித்து யோகமான வாரமாக இந்த வாரமானது அமையனே சொல்லலாங்க. நீங்கள் லட்சுமி நாராயணரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீரும்னே சொல்லலாம். மிருக சீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமானது வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி சுற்றமும் சுற்றும் சூழ சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க. சில பேர்த்துக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் என வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. தெய்வீக
வழிபாடுகள் மனதில் நிம்மதியை நிலவுன்னே சொல்லலாம். புதிய தொழில் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. உங்களால் சொல்லப்படும் ஒரு வார்த்தை 9ஆக மாறி பரப்பப்படும். எனவே வார்த்தைகளில் நீங்கள் அளந்து பேசுவது ரொம்பவும் சிறந்ததுங்க. சில பேர்த்துக்கு ஆரோக்கியத்திற்கு குறைவு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எழவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சுவார்த்தையில் சற்று எச்சரிக்கையாக பேசினால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பாதுகாக்கலான்னே சொல்லலாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் தாராளமான தனவரவு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகள் மூலம் மனதில் நிறைய சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாங்க. நல்ல புத்திர பாக்கியமும் ஏற்படும்னே சொல்லலாங்க. நெருங்கிய நண்பர்களோட உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் சரியாக போகுதுங்க. வீட்டு வாடகையை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் திருப்திகரமாகவே இருக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. சில பேர்த்துக்கு காரிய தடைகள், பயம் கலந்த மனக்குழப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்கிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட தயவால் பயன் பெற போறீங்கன்னே சொல்லலாங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமானது யோகமான வாரமாக அமைய போகுதுங்க. மனர்க்கினிய சுப செய்திகள் வந்து சேரப்போகுதுங்க. அதே மாதிரி பல வழிகளிலும் தனவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னே சொல்லலாங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் அதிகமாக கொடுக்குன்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குங்க. நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். அரசு வேலைகள் கிடைக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படலாங்க. சில பேர்த்துக்கு பணி நிமித்தமாக இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் லாபமும் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க. புதிய விற்பனை யுக்திகள் கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைய போகுதுங்க. விற்பனை பிரதிநிதிகளோட வாக்கு வன்மையால் பொருட்களோட விற்பனை சூடு பிடிக்குன்னு சொல்லலாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாங்க. குலதெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே சிறப்பான லாபம் நீங்கள் பார்க்க முடியுங்க. எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறுன்னு சொல்லலாங்க. வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையுமே சுலபமாக செய்து நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைய போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்கள் தேடி உங்களை வரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட போகுது. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிய போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. குழந்தைகளோட எதிர்கால நலனில் ரொம்பவும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னே சொல்லலாங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு விலக போகுதுன்னு சொல்லலாங்க. தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக நடக்குங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமானது அமைத போகுதுங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வெற்றியாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க. சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்க ஒரு சூழ்நிலைகள் கட்டாயங்கள் உருவாக போகுதுன்னே சொல்லலாங்க. நீங்கள் குடும்பத்தாருடன் ரொம்பவும் பேச்சுவார்த்தை ரொம்ப
வேணாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்ததான்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் மிதுன ராசி அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.